குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சென்ற ஆண்டு கரூரில் தாவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தனர். சுப்ரீம் கோர்ட் ஓய்வு நீதிபதி கண்காணிப்பில் இதுகுறித்து சிபிஐ விசாரிக்கிறது. முதல்வர் விஜய், அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ், நிர்மல்குமார் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த சூழலில் கரூர் செல்ல முதல்வர் விஜய் இப்போது திட்டமிட்டுள்ளார். இதை தடுக்கும் வகையில் சுப்ரீம் கோர்ட்டில் திமுக சார்பில் இடைக்கால மனு செய்யப்பட்டுள்ளது. கரூர் வழக்கின் தன்மையை மாற்றும் வகையில் அமைச்சர் ஆதவ் பொதுவெளியில் தொடர்ந்து அவதூறான கருத்துக்களை பேசி வருகிறார். இது சாட்சிகளை மறைமுகமாக அச்சுறுத்தும் செயல். வழக்கு விசாரணையில் இருக்கும்போது முதல்வர் விஜய் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதோடு அரசு சார்பில் நிதியுதவி மற்றும் பணி நியமன ஆணைகளை வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது சிபிஐயின் நடுநிலையான விசாரணைக்கு முட்டுக்கட்டை போடும் செயல். விசாரணையின் நம்பகத்தன்மையோ அல்லது சாட்சிகளின் வாக்குமூலங்களோ பாதிக்கப்படாத வகையில் கோர்ட் விதித்துள்ள நடைமுறைகளை பின்பற்றி செய்யவுள்ள திட்டத்தை சிபிஐயிடம் சமர்ப்பித்த பின்பே பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு மாநில அரசு பணி நியமனங்களை வழங்க அனுமதிக்க வேண்டும். முதல்வர் விஜய், அமைச்சர் ஆதவர்ஜுனா உள்ளிட்டோர் இந்த வழக்கு குறித்து பொதுவெளியில் பேச தடை விதிக்க வேண்டும். இது தொடர்பாக தேவையற்ற விவாதங்களை பரப்புவதை கட்டுப்படுத்த வேண்டும் என திமுக தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி அசானுதீன் அமனுல்லா முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது திமுக சார்பில் ஆஜரான வக்கீல் மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று முறையிட்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உத்தரவிட்டுள்ளார்.